நம்ம திருச்சபையில வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அம்மா வந்து பிசாசு பிடிச்சு அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணி சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளோட ஜெபம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே, அப்பொழுது வந்து 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜெபத்தினுடைய பெரிய ஆண்டவருடைய கிருபையில அந்த சத்துருடைய போராட்டம் முழுவதுமாக மாறி ஆண்டவர் வந்து ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே அழுவாங்க, சம்பந்தமே இல்லாம அழுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், ஒரு கஷ்டமும் இல்லாம, ஆனா அவங்களுக்கு அழுக வரும். அந்த பிசாசு வந்து அவங்களை அழ வைக்கிறது போல. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவங்க முற்றிலுமாய் அவங்க சரியாயிட்டாங்க. ஆனா பல வருடங்கள் தாண்டி அவருடைய கணவனார் வந்து என்னிடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. பாஸ்டர், என்னுடைய மனைவி வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. எனக்கு இதனால சுத்தமா நிம்மதி இல்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பத்திரத்தை கூட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவளை விட்டுட்டு வெளியே வா, நீ அவளோட பேசிட்டு இருக்காத, நீ இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கொண்டு போய் அழிக்காத, நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், ஆனா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டரை கூப்பிட்டு, சிஸ்டர், உங்களை ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு, ஏன் நீ இப்படி பண்றீங்க? பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாருல, நீங்க இந்த மாதிரி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தா எப்படி நீங்க வந்து குடும்பத்தை நடத்த முடியும்? உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர், நானும் அவங்கள விட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. அவங்க என்னுடைய மனசை வந்து பேசி என்னுடைய பணத்தை எல்லாம் அவங்க புடுங்குறாங்கன்னு தெரியுது. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்கள விட்டு என்னால வெளியே வரவே முடியல. நான் இன்னைக்கு நினைச்சிட்டு போவேன், உங்க பிரசங்கத்தை கேட்டு நினைச்சிட்டு போவேன், அவ்வளவுதான். இன்னையிலிருந்து அவங்களோட பேசவே கூடாது. அவங்க நமக்கு ரொம்ப தீமை செய்யறாங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனா அவங்க என்ன பார்த்து ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசினாலே அவ்வளவுதான், அடுத்த நிமிஷத்துல நான் அப்படியே விழுந்துருவேன். என்னால அவர்களுடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல அதான் நான் சொல்லுவேன், பிசாசுனுடைய கட்டுக்குள்ளே இருந்து கூட மனுஷங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். பிசாசை கூட துரத்தி அவனை விடுதலை ஆக்கிடலாம். ஆனா சிலர் வந்து மனுஷனுடைய கையில நீங்க அகப்பட்டீங்கன்னா, மனுஷனுடைய கட்டுக்குள்ள நீங்க அகப்பட்டீங்கன்னா சிலரை வெளியே கொண்டு வருவது ரொம்ப கடினம். சிலர் மனிதனுடைய கையிலே சிக்கி தரிசனத்தை இழந்திருக்காங்க, மனுஷனுடைய கையில சிக்கி குடும்பத்தை இழந்திருக்காங்க, மனுஷனுடைய கைகளிலே சிக்கி தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்காலம் எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. இவங்க என் வாழ்க்கையில இவங்களை பார்த்ததுல இருந்து நான் இப்படி இருக்கிறேன், இவங்கள்ட்ட என்னைக்கு பழக ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு முதல் தான் நான் இப்படி இருக்கிறேன்னு அவங்களுக்கு ஆணித்தரமாய் தெரிந்திருந்தாலும் சில நேரத்தில் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியாது. இன்றைக்கு இந்த ஆராதனையில யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய கையில நீங்க மாட்டி இருப்பீங்கன்னா, மனுஷனுடைய கைக்குள்ள நீங்க இருப்பீர்களே, ஆனால் மனிதர்கள் உங்களை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்கன்னா, உங்களை அன்பாய் கேட்கிறேன், நீங்க அவர்களுடைய கட்டிலிருந்து வெளியே வராத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையவே அமையாது.